நகோடா அப்படின்னு ஒரு மஸ்ஜித்துடைய இமாமே சொன்னார் வெஸ்ட் பெங்கால்ல. ஏன்னா ஆட்சி மாறி இருக்குல்ல, நம்ம இதுல வந்து மாடு தான் வெட்டி சாப்பிடணும்னு எதுவும் சொல்லல. பக்ரீத் அப்படின்னா ஆடு தான் வெட்டுவாங்க, அதுதான் பிரியாணியா பண்ணுவாங்க. மாடை வெட்டுங்கிற அவசியம் இல்லை. வினை விதைத்தவன் வினையே இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு போராடின உடனே திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சேலம் டு சென்னை அப்படின்னு அது கூட மாற்றி பண்ணாங்க. அதை கிண்டலாக கூட பேசியிருந்தாங்க. அப்பொழுது ஏவாவேலு சொன்னது என்னன்னா, ரோடு வந்து வானத்தில் போடுவாங்களா? மைனாரிட்டி வெல்ஃபேர் சொசைட்டி கேட்டிருக்கு, மரியாதையாக அந்த ஆரோக்கியா ராஜ் மன்னிப்பு கேட்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் அவங்களுடைய கைதான் ஓங்க போகிறது. அப்படிங்கிறப்ப இப்பொழுது மினிஸ்ட்ரியில் வந்து மைனாரிட்டிகளும் சேர்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லீம் லீக்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் முஸ்லீம் லீக் ஸ்ட்ராங்கான மினிஸ்ட்ரியில் உட்கார்ந்துருக்காங்க. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பிற இடங்களில் மாடுகள் வெட்ட தடை. பக்ரீத்தையொட்டி நீதிமன்றம் உத்தரவு. பரந்தூர் விமான நிலையம் பணிகளை நிறுத்தி வைத்தது தமிழக அரசு. 11.6 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் காணவில்லை. அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. லயோலா கல்லூரி முதல்வர் பதவி விலகுவதோடு பொது மன்னிப்பு கேட்க கத்தோலிக்க மைனாரிட்டி வெல்ஃபேர் சொசைட்டி அழுத்தம். 15 கிலோமீட்டர் சர்வதேச எல்லைக்குள் உள்ள கட்டுமானங்களை இடிக்க அமித்ஷா உத்தரவு. சிடிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்தியில் குறித்து சிந்திக்க நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை சிடிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, இந்த செய்தி வந்து வருஷா வருஷமும் இந்த செய்தி வந்து ஒரு பரபரப்பா தான் இருக்கும். பக்ரீத் வருது, இதற்கென்று இந்த மாடு வெட்டுறதுக்குன்னு சில இடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அங்க மட்டும் தான் அதை வெட்டணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அது அப்படி நடக்கிறது இல்லை. பல்வேறு இடங்கள்ல வெட்டி அது வியாபாரம் செய்யப்படுகிறது. இந்த முறையுமே நீதிமன்றம் வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் அதை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியை சார்ந்த சூரிய பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒன்று போடுறார், இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அந்த வழக்கில் தான் நீதிபதி GR சுவாமிநாதன், லக்ஷ்மி நாராயணன் அவங்க இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், எதை போன்ற மாடுகளை வெட்டுறது அப்படிங்கிறதுலே அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இதை பத்தின ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது. 10 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்கணும். அந்த மாடு ஒரு கறவை மாடாக இல்லாமல், அதே போல பிரீடிங் பண்ணக்கூடிய அந்த தகுதி இல்லாமல், அதனால எந்த ஒரு பயனுமே இல்லாம இருக்கும் பட்சத்துல அதுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டின் அடிப்படையில் அதை கசாப்பு கடைக்கு அனுப்புறதா என்ன அப்படிங்கிறத அடிப்படையில் அதுக்கு லோக்கல் அத்தாரிட்டி, அதுக்கான என்னென்ன அமைப்புகள் இருக்குதோ அவங்கள்ட்டேருந்து சர்டிஃபிகேஷன் வாங்கி வெட்டணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் இல்லாமல் GR சுவாமிநாதன் அவர்கள் சில விஷயங்களையும் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அது வரவேற்க தகுந்த ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா, காந்தியுடைய ஒரு கனவாகவே இருந்தது பசுவதை தடை சட்டம் அவர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு. பிரிட்டிஷ் காலத்தில் தான் வந்து அதிகமாக இந்த பசுவதை, இந்த மாடு வெட்டுறதுங்கிறது அதிகமாக ஆனது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள், முகலாயர்கள் ஆட்சி காலத்திலேயே கூட பல இடங்கள்ல வந்து பசுவதைக்கு எதிரான விஷயங்கள் தான் இருந்தது. அவங்க பசுவதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அது ஒரு பாவம் வந்துடும் நம்ம மேலே அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் கூட இருந்தது அப்படிங்கிறதையும் அதெல்லாம் அவர் குறிப்பிட்டு GR சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல தரம்பால் அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல எப்படி இந்த மாமிச உணவு, குறிப்பாக மாடுகளை வெட்டுறது, இறைச்சி கூடங்கள் எப்படி வந்தது, அந்த விஷயங்கள் எல்லாம், இந்த வரலாற்றை எல்லாம் கோட் பண்ணியிருக்காரு GRS அவர்கள். இப்ப சமீப காலமாக பார்க்குறேன், இது குறித்தின பல மாநிலங்கள் பேசப்பட்டு இருக்குது. குறிப்பாக
இன்னைக்கு காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் அதிகமாக எது வைரல் ஆகுதுன்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலைகள், இதெல்லாம் இந்த பக்ரீத் நாளில் ரத்த ஆறாக இருக்கும். மாடை வந்து ரோட்லேயே வெட்டுவாங்க, நமாஸ் வந்து ரோட்ல தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த சாலைகள் எப்படி போக்குவரத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத 2025 அந்த ரோடு எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, 2026 இப்பொழுது அந்த சாலை எப்படி இருக்கிறதுன்னா வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்க் சர்க்கஸ் ரோடு அப்படிங்கிற, ஏற்கனவே அந்த ஒரு இடத்துல தான் நமாஸ் நாங்கள் ரோட்டில் தான் பண்ணுவோன்னு இந்தப்ப அங்கே போலீஸ்காரர்கள் வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அந்த இடத்துல மீண்டும் முதல்வர் சுவேந்து அதிகாரி வந்து ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்தாரு. நான் பலமுறை சொல்லிட்டேன், வாகனங்கள் செல்லக்கூடியதுக்கு தான் ரோடு இருக்குது, நமாஸ் பண்ணக்கூடியதற்கு இல்லை, இது இறுதி எச்சரிக்கையாக எடுத்துக்கங்கன்னு. இன்னைக்கு மிக முக்கியமான நாள், பக்ரீத்திலே அங்கே ரோட்டில் வந்து நமாஸ் பண்ண முடியல, பண்ணக்கூடாதுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பாருங்க. அதே போலீஸ்காரர்கள் தான் ஆட்சியாளர் மாறின உடனே அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தது, உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், டெல்லியில அதே போல எல்லா இடங்கள்லாம் நீங்க மாடு வெட்டக்கூடாதுன்னு அங்கேயும் ஒரு ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை சொன்னாங்க. அஸ்ஸாம்ல அதே போல அந்த மாநில நிர்வாகம் சொன்னது. ஆகவே பை அண்ட் லார்ஜ் வட மாநிலங்கள்ல எல்லாத்துலேயும் இந்த பக்ரீத்தை வந்து எப்படி கொண்டாடணும், நீங்க பொதுவெளியில இஷ்டத்துக்கு மாடு வெட்டக்கூடாது அப்படிங்கிறத அதை ஸ்ட்ரிக்டா நாங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. ஏற்கனவே இருந்த சட்டம் தான், அதை வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து நகோடா அப்படின்னு ஒரு மஸ்ஜித்துடைய இமாமே சொன்னார் வெஸ்ட் பெங்கால்ல. ஏன்னா ஆட்சி மாறி இருக்குல்ல, நம்ம இதுல வந்து மாடு தான் வெட்டி சாப்பிடணும்னு எதுவும் சொல்லல, இது பக்ரீத் அப்படின்னா ஆடு தான் வெட்டுவாங்க, அதுதான் பிரியாணியா பண்ணுவாங்க, மாடை வெட்டுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஸ்லாட்டர் அந்த லா வந்து ஸ்ட்ரிஞ்சண்டா சுவேந்து அதிகாரி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்றாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளால அந்த ஸ்லாட்டர் ஹவுஸே நடத்த முடியாது. பெட்டர் நம்ம மாடு வெட்டுறதை நிறுத்திட்டு மற்ற வேலையை செய்யலாம், ஆடு வெட்டி அதை பிரியாணி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் அஜ்மீர் தர்காவுடைய இமாம் என்ன சொன்னார்னா, பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கணும். தேசிய விலங்காக அறிவிக்கிறதுக்கு இதற்காகவே வந்து ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை பிரதமர் நரேந்திர மோடி கூட்ட வேண்டும், அதுல இந்தியாவின் தேசிய விலங்காக பசுவை அறிவிக்க வேண்டும். இதை வந்து RSS சொல்ல, இவங்க சொல்லுவாங்க நாக்பூர் சொல்கிறதுன்னு, நாக்பூர் சொல்ல, அஜ்மீர் தர்காவுடைய இமாம் சொல்றார். காலம் மாறிடுச்சு அப்படிங்கிறது. இந்த பக்ரீத் இது பண்ற நடைமுறையில இருக்கக்கூடிய சட்டங்களை சொல்லும் பொழுது இந்த செக்குலர் பேசக்கூடிய கட்சிகளுக்கு ரொம்ப அப்படியே கோபம் வரும். என் உணவு, என் தட்டு, என் உரிமை, இதை தடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதே தீபாவளி என்றும் ஹோலி என்றும் இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறப்ப, ட்ரை ஹோலி கொண்டாடுங்க, அது என்ன கலர் தூவி தான், அதற்காக தண்ணி செலவு பண்றாங்க, அது எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அந்த குழாயில பீச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது. அதனால தண்ணி இல்லாத ட்ரை ஹோலியை கொண்டாடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. சரி, தீபாவளி அப்படின்னா பட்டாசு இல்லாத தீபாவளி கொண்டாடுங்க, என்விரான்மெண்டல் வந்து பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதற்காக பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாடுங்க அப்படிலாம் பிரச்சாரம் பண்றாங்க. அதனாலதான் மகாராஷ்டிரா பாஜக ஆளும் பாஜக அரசுடைய அமைச்சர் நிதேஷ் ராணே ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஹோலிக்கு எங்களுக்கு இது மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க, தீபாவளிக்கு பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாட சொல்றீங்க, அதே போல நான் ஒரு சஜஷன் சொல்றேனே அப்படின்னு. என்னங்க அப்படின்னு பத்திரிகைக்காரங்க கேட்டேன். விர்ச்சுவல் பக்ரீத் கொண்டாடுவோம், கம்ப்யூட்டர்ல வந்து ஆடு காட்டுவோம், மாடை காட்டுவோம், ஒட்டகத்தை வேணாலும் காட்டியங்க, வீட்டில் ஏதாவது ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, ரோட்ல உட்காந்து இதை வெட்டுறதை நிறுத்துங்க, ஏன்னா விர்ச்சுவலா நீங்க கொண்டாடுங்க, பார்த்துட்டே ஆடு, ஒட்டகம், மாடு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு வீட்டில் போய் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க. இதை நீங்க செய்யலாமே, என்னன்னா என்விரான்மெண்ட்டும் பாதுகாப்பா இருக்கும், ஒரு உயிரினத்தை பலியாக்குறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் உங்களுக்கு இல்லாம இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால ஆட்சியாளர்கள் மாறினா காட்சிகளும் மாறும் அப்படிங்கிறது தான் இது. தமிழகத்துல இந்த பசுவதைக்கு எதிராக நீங்க சில விஷயங்களை செய்யணும், ஏற்கனவே சட்ட வழிமுறை இருக்குது. சுதந்திரம் வாங்கிய உடனேயே பல ஸ்டேட்ல வந்து பசுவதை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதை தமிழகத்திலும் செய்யலாம், அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் கோர்ட்டு சொல்லியிருக்குது. இதை
இப்பொழுது ஜோசப் விஜய் அரசு இதன் மீது செவி சாய்க்குமா, இத சஜஷனை ஏத்துக்குமா அப்படிங்கிறது போக. அடுத்த செய்தியாக பரந்தூர் விமான நிலையம், அந்த இடத்துல ஒரு புதியதாக விமான நிலையம் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடந்தது. அப்புறம் அரசு நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தியது, விவசாயிகள் போராடினார்கள். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ புதியதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்போது செய்திகள் வர தொடங்கி இருக்கிறது. அதை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பரந்தூர் விமான நிலையம் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்க தொழிற்பூங்காக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலத்தை எல்லாம் மீண்டும் விவசாயிகளிடமே திருப்பி கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இப்போ என்னவா இருக்க போது இந்த பரந்தூர் விமான நிலையத்தின் ஸ்டேட்டஸ்? இப்ப பரந்தூர் விமான நிலையம் இதை விரிவாக்கம் அப்படிங்கிறப்ப இது இங்கே தான் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. பெங்களூர்லேயும் எப்படி கேம்பகோடா ஆரம்பத்தில் அந்த விமான நிலையம் எவ்வளோ சின்னதாக இருந்தது, இப்பொழுது எப்படி விரிவாக்கம் கேம்பகோடா போன பிறகு அது அவுட்ஸ்கர்ட்டில் தான் அது கொண்டு போனாங்க. ஏர்போர்ட்டே அவுட்ஸ்கர்ட் போட்டு அது பெரிய அளவில் இப்பொழுது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏர்போர்ட்டாக பெங்களூர் இருக்கிறது. அதை விட ஹைதராபாத் ஒரு மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நான் அந்த ஏர்போர்ட் அது வரைக்கும் பார்த்ததில்ல. நம்ம எல்லாரும் பெங்களூர் ஆஹா ஓஹோங்கிறோம், ஹைதராபாத் ஏர்போர்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. புனே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஏர்போர்ட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது விரிவாக்கம் பண்ணுறாங்க. இப்போ தூத்துக்குடி விமான நிலையம் கூட கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணப்பட்டது. இப்போ அது போல் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் அமெரிக்காவுக்கு, யூகேக்கு, துபாய்க்கு எவ்வளவு ஃப்ளைட்ஸ் போகுதுன்னு பார்க்குறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை ஃப்ளைட். ஸோ ஹேண்ட்லிங் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் அது பெரிய லெவலில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ரன்வே அதிகமாக இருக்கணும். அதே போல் அந்த பே அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நிறையா ஃப்ளைட்ஸ் போக முடியும். அப்படிங்கிறப்ப விரிவாக்கம் செய்யலான்னு ஆரம்பத்தில் இந்த விரிவாக்கம் இந்த பகுதியில் செய்யலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த பொழிச்சலூர், குன்றத்தூர் இந்த பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் இடத்த கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை இதெல்லாம் கையகப்படுத்தக்கூடாது. இது ஏன்னா நிறைய அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாவும் வந்துட்டதுனால இதை ஏற்றுக்க முடியாதுன்னு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. சரி கொஞ்சம் தள்ளி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பரந்தூர் இந்த பகுதி இது பண்ணது. ஆனால் அது நிறைய விவசாய நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த குரூப்புகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. இது சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நடந்தது. எப்படி 8 வழி சாலைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் காரிடார் கொண்டு வரும் பொழுது அதற்கு விவசாயிகளை வைத்து எப்படி அந்த நேரத்தில் திமுக அவங்களுக்கு ஆதரவாக இருந்து போராட்டம் பண்ணது. வினை விதைத்தவன் வினையே இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு போராடின உடனே திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சேலம் டு சென்னை அப்படின்னு அதை கூட மாற்றி பண்ணாங்க. அதை கிண்டலாக கூட பேசியிருந்தாங்க. அப்பொழுது ஏவாவேலு சொன்னது என்னன்னா, ரோடு வானத்தில் போடுவாங்களா, சில இடங்கள்லாம் அப்படிதான் வாங்குறது மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சிப்காட் தொழிற்சாலை, சிப்காட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரப்ப அவர் என்ன பேசினாரு, அதனால குண்டர் சட்டம் போட்டாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம், இந்த பரந்தூர் விமான நிலையம் எக்ஸ்டென்ஷன் வரும் பொழுதே 2 விதமான விஷயங்கள் பண்ண. ஒன்று, இது தமிழகத்திற்கு தேவை, இந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்கப்படுவதற்கு தேவைங்கிறது ஒரு பக்கம். இந்த பரந்தூரை ஏன் சூஸ் பண்றாங்க, அதை சுற்றியுள்ள பகுதியில் ஏன் இங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ணை வீடெல்லாம் அங்க இருக்குது. அங்க அவங்களுடைய அந்த லேண்ட் வேல்யூலாம் அதிகமா இருக்கும், நிறைய இடங்களை அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசினது. ஸோ தொழிற்புறம் இங்க வளருது, அதற்காகத்தான் இந்த விமான நிலையங்க விரிவாக்கத்தை நாங்க பண்றோம்னு திமுக சொன்னது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தொழில் விரிவாக்கமா இல்லை இவங்களுடைய வாங்கி வச்சிருக்கிற இடத்துடைய மதிப்பை விரிவாக்கம் பண்றதா, உயர்த்துவதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தின் போதே விஜய் நேரடியாக போய் கலந்து கொண்ட முதல் போராட்டமே அதுதான். அவங்களோட போய் அவர் எலெக்ஷனுக்கு முன்னால இது பண்ணாரு, நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னாரு. இப்போ அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டாரு, இது செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி அதை இது பண்ணியிருக்காங்க. தொழில்துறையினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் எடுத்த இந்த முடிவு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா பிசினஸ் ப்ராப்ளம்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்க வரணும்னா ஏர்போர்ட்டு, அதாவது 3 வகையான போக்குவரத்தும் இங்கே அதிகரிக்கணும். ஒன்று சாலை போக்குவரத்து, காரு இதெல்லாம் போகிறதுக்கு ஒன்று,
அதுக்கு தான் வந்து எக்ஸ்பிரஸ் வே கொண்டு வரணுங்கிறோம். அடுத்தது அந்த கனெக்டிவிட்டி, போர்ட்டையும் அதையும் இணைக்கக்கூடியது. அதனால தான் மதுரை வாயில் அந்த பிரிட்ஜு சீக்கிரம் அந்த வேலையை சென்னை போர்ட் போகிற வரைக்கும் அந்த ரோடை வந்து விரிவாக்கம் பண்ணுறது, அதை பற்றி அதையும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு ட்ரக்கு இதெல்லாம் போகிறதுக்கு, சரக்கு வண்டிகள் அங்கே கொண்டு போகிறதுக்கு. அடுத்தது விமான போக்குவரத்து, இதெல்லாம் இருந்தால் தான் தொழில் இங்கே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது. அது அடிப்படையிலே அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த அரசு என்ன யோசிக்குதுன்னா, அதை வந்து தொழிற்பூங்காவாக ஐடி பார்க் மாதிரியோ ஏதோ ஒன்று மாதிரியோ பண்ணலான்னு. இதனால அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். அது அந்த அங்கே இருக்கக்கூடிய இடத்த கொடுத்த விவசாயிகளுக்கே அது பயனாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஆக போகுது, அதை எப்படி தொழிற்பூங்காவாக உருமாற்ற போகிறார்களா, அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பல இடங்கள்லேருந்து வருமா அப்படிங்கிறது. அந்த பரந்தூர்ல அந்த இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி வரும், அதை இன்னொரு ஒரு எக்கனாமிக் ஜோனா அதை எப்படி டெவலப் பண்ண முடியும், ஃபீசிபிலிட்டி எப்படின்னா. இது இப்போ ரன்வேக்காக அது வந்து இது பண்ணியிருக்காங்க, இடத்த கையப்படுத்துறாங்க. நாளைக்கு அங்கே பிஸ்னஸே அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப, இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறப்ப என்ன மாதிரியான வாய்ப்பு வசதிகள் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ கோடிக்கணக்கில் மக்கள்கிட்ட கொடுத்து கையகப்படுத்திய நிலங்களை இப்போ திருப்பி கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட காசு இருக்காது. திரும்ப கொடுறானா அவங்க வந்து கொடுக்க போறான். அப்படிங்கிறப்ப இந்த அரசு இந்த இடத்தை எப்படி பயன்படுத்த போகிறது? அப்படி விமான நிலையம் இங்க வரவில்லை அப்படின்றால் இதுக்கு இன்னொரு இடம் மாற்றாக இன்னொரு இடத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயமும் அரசு இருக்குது. ஆனா இவங்க என்ன ஒரு உருட்டாங்கன்னா, ஓசூர்ல இருந்ததை நீங்க வந்து ஆந்திராவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏடா கையில இருந்ததை விட்டுட்டு ஓசூர்ல பக்கத்திலே பெங்களூர் இருக்கு, எப்படி ஓசூருக்கு கொடுப்பாங்க? ஆந்திரா சண்டை போட்டு நாங்க எல்லா வசதிகளும் இது பண்றோம், இங்க ஒரு டிஆர்டிஓ அந்த ஏர்போர்ட் அவங்க அமைக்கிறதுக்கு, அதாவது போர்க்கால நடவடிக்கையில சில விஷயங்கள் செய்வதற்காக அதற்கான ஒரு போர்ட் மாதிரி அதையும் பயன்படுத்துறதுக்கு வசதியாக அதன் பக்கத்திலேயே கடற்பகுதியும் இருக்கு விசாகப்பட்டினம், அதுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி போர்ட் நீங்க இது பண்ணீங்கன்னா நாங்க தயாரா இருக்கோம் ஏர்போர்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப அங்க தொடங்குவாங்களா, இப்ப நீங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஓசூர்ல தொடங்கினா அங்கேயும் உணவத்தம் போராட்டம் தான் பண்ண போறான். அதனால அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ போயிடுச்சு, ஐயோ அங்க வந்து எங்களுக்கு பிசினஸ் இருக்குது, அங்க ஏர்போர்ட் வந்தா எப்படி இருந்திருக்கு தெரியுமான்னா, கண்கட்டு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது மாதிரிதான். ஆகவே இது எந்த அளவிற்கு பயன் தரப்போகிறது, இந்த பரந்தூர் விமான நிலைய இந்த ப்ராஜெக்டை முடக்குறதுனால எந்த அளவுக்கு பயன் தரப்போகிறது அப்படின்னு தெரியல. இது ஆரம்பத்திலேயே இந்த போராட்ட குழுக்களுக்கு, நக்சலைட் கும்பல்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக செயல்படுவது போல காட்டுறாங்க. இன்னொன்று, இந்த கிறிஸ்துவ ஆட்சியே வந்து இந்தியா வந்து பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதுதான். அதனாலதான் கூடங்குளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் இது பண்ணாரு. அதே போல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் அந்த ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பெரிய அளவு வளர்ந்துடக்கூடாது. அதே மாதிரி கனிமங்கள், ரேர் மினரல்ஸ் வடகிழக்கு பகுதியில் இருக்கு, அங்கே இருந்தெல்லாம் மண் எடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் ஒரு அளவு போராட்டம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அதனால வளர்ச்சியை விரும்பாதவர்களாக, இந்தியாவில் வளர்ச்சியை, அமெரிக்கா வளர்றதை விரும்புவான், இந்தியாவில் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் தான் பல இந்த என்ஜிஓக்கள், யார் கிறிஸ்துவ என்ஜிஓக்கள், அவர்களின் இதை வந்து செவிசாய்க்கிறது போல இந்த அரசு இது தேவனின் பிள்ளையின் அரசு அப்படின்னு அவங்களே சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க. அதன் வழியிலே விஜய் செல்கிறாரா, ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்துப்போம். அடுத்த செய்தி, சென்னையில பாத்தீங்கன்னா பல இடங்களில் சென்ற ஆண்டு 2025 ஜூன் இந்த சம்மர் காலகட்டத்துல முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து 53 இடங்கள்ல ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் அப்படிங்கிறத திறந்து வச்சாரு. அது பல்வேறு மக்களால் அந்த நேரத்தில் அது வந்து வரவேற்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இப்போ அறப்போர் இயக்கம் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பல இடங்கள்ல அதுல தண்ணீர் வருவதில்லை, 3 வருஷம் கான்ட்ராக்ட் அது. ஆக்சுவலி பல இடங்கள்ல மெஷினே இல்லை, பல இடங்களில் அது இருந்ததற்கான அடையாளமே இல்லை. அதாவது 53 லொகேஷன்ல சென்னையில மட்டும் வச்சிருக்காங்க. சுமார் 6 கோடி அதற்கான செலவு நடந்திருக்கு, 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு, இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்கு. பல இடங்கள்ல வந்து மிஷினை காணும் இப்ப அப்படின்னு அறப்போர் இயக்கம் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இதற்கு தாவேக்கா அதுவும் நடவடிக்கை எடுக்குமான்னு தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்
அதை தொடங்கி வச்சுட்டு அது முதல்வரும் துணை முதல்வரும் வந்து பொத்தானை அழுத்தினால் தண்ணீர் கொட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க உடனே போய் வந்து இந்த இடத்துல பாருங்க தண்ணி வரல அப்படின்னா நீ அதை எப்படி அழுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு செய்முறை விளக்கம்லாம் வேற அப்ப டிஎம்கே ஐடிவிங்களையும் போட்டுது. டேய் நாங்க வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறோம், அதை கிண்டல் பண்ணியாடா நீங்கள்லாம் வீடியோ போடுறீங்கன்னு டேய் சங்கிகளா அப்படின்லாம் வந்து நம்மளை எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது முதல் கோணல் முற்றும் கோணல்னு அப்பயே சொல்லிடுச்சு. இது ஆரம்பிக்கிறப்பே இது தில்லாலங்களில் விளம்பரத்துக்காக செய்யப்பட்டது தான் அப்படின்னு. அறப்போர் இயக்கம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க அழகா மேப்பிங் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் தளத்துல, எக்ஸ் தளத்துல. ஏற்கனவே நம்ம ஜெயராமன் அவர்கள் எல்லாம் பேட்டி எடுத்திருக்கோம். சில விஷயங்கள்ல அவங்க ரொம்ப இன்டெப்தா ஃபோக்கஸ்டா சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. அவங்களுடைய வழிமுறையில சில இதுல நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட, ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு அதை ஃபைட் பண்றது, லீகலாக ஃபைட் பண்றது அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 53 இடங்கள்ல அவங்க மேப்பிங் எந்தெந்த ஸ்டேஷன்ல கவர்மெண்ட் ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்க கொடுத்த மேப்பிங் அதை போட்டிருக்காங்க. இந்த இடத்துலலாம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து அதில் 53 இடத்துல 28 இடத்துல பிசிக்கலி வி ஆர் வெண்ட் தேர் அண்ட் செக். அதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 28 இடத்துல நாங்கள் ஆய்வு பண்ணதில் 17 இடத்துல வந்து மிஷின் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. பல இடங்கள்ல மிஷின் நீங்க சொல்றது மாதிரி இருந்ததற்கான சுவடே இல்லை. அந்த தண்ணி வந்து துர்நாற்றம் வீசுகிறது. ஏன்னா அதை யூஸே பண்ணாத முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் கேட்கறது என்ன, இந்த அர்பன் டெவலப்மெண்ட் இந்த இதுல இருந்தது KN நேரு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க தொடங்கி வச்சது தானே, 6 மாசத்துக்கு முன்னால தொடங்கி வச்சது தானே. பல ஆண்டுகள் பேசும் திராவிட மாடலின் சாதனைன்னு சொல்றாங்கல்ல, பல 100 ஆண்டு பேசும் 5 ஆண்டு சாதனை, ஓராண்டு சாதனை 100,000 பேசும் அப்படின்னாங்க. 5 ஆண்டு சாதனை பல நூற்றாண்டுக்கு பேசணும். நீங்க 6 மாசத்துக்கு முன்னால இன்ஸ்டால் பண்ணது தானேப்பா, வேற ஒன்றும் இல்லை. KN நேரு வரட்டும், ஒரு டம்ளர் தண்ணியே இங்கேருந்து குடிக்கட்டும், இது அவங்க இன்ஸ்டால் பண்ணது, வேற இடத்துலலாம் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. அதை விட அவர் முக்கியமாக இந்த முறைகேடு அப்படிங்கிற பார்ட்டுக்கு வராங்க. எங்க வராங்க அப்படின்னா 100 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொள்ளளவு கொண்ட இயந்திரங்கள் இருக்கக்கூடியது வந்து 11.5 லட்சம் ஒரு மிஷின். நீங்க 53 × 53 போட்டுங்க எவ்வளவு கோடி ரூபாய் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ இது போல ஒரு மிஷினை வாங்கியிருந்தீங்கன்னா, வாங்கி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா, அதுக்கு ஒர்க்கிங் ஆர்டர்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. இன்னார் பாஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் பியூரிஃபையர் இண்டஸ்ட்ரீஸ் RO என்னவோ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க சப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு பர் யூனிட் 11.5 lakhs இந்த இதுக்கு ஒர்க்கிங் ஆர்டர். நீங்க வந்து ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டா கமிஷன் அடிக்கிறான் அப்படின்னு ஏதாவது லீகலா எவனாவது போயிடுவானே அப்படின்னு சொல்லி உனக்கு 2 கம்பெனி கூட, இப்ப இவரும் அதே இதுக்கு கொண்டு தான் அவருக்கும் கொடுக்குறோம், இவருக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம்னு கொடுத்துருக்கோன்னு 2 பேர் சப்ளை பண்றான்னு வச்சுங்க. நீ அந்த 3 வருஷம் இது வந்து அதோடைய மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நீ பார்க்கணும். யாருக்கு முதல்ல ஒர்க்கிங் ஆர்டர், பாஸ்கரனுக்கு எவ்வளவு யூனிட்டுக்கு எந்தெந்த இடத்துல இவர் சப்ளை பண்ணியிருக்காரு, வேற ஒருத்தர் எங்கேருந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதற்கான டீட்டெயில் ஆன்லைன்ல எதுவுமே இல்லை. ஆனா இவங்க தான் வந்து சிங்கிள் விண்டோ பாலிசி, எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் பார்த்தா எதுலையுமே ஒர்க்கிங் ஆர்டரே இல்லை. யாருக்கு இவங்க கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அப்படின்னா இதை வந்து சப்ளை பண்ண உடனே அவனுக்கு பேமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முதல்ல ஒர்க்கிங் ஆர்டருக்கே ஒரு கமிஷனு, அந்த பேமெண்ட் போறதுக்கும் உடனே கமிஷன் கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதை வந்து இதுல வந்து அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்கு? அப்பனா இந்த புதிய அரசாங்கம் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்னு அறப்போர் இயக்கம் கேட்டிருக்காங்க. அது சரியான ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இது கோடை காலம், ஜூன் மாசம், இந்த நேரத்துல தான் எல்லா இடத்துலயும் தண்ணீர் தேவை இருக்கிறது. கோயில் வாசல்னு நீர்மோர்லாம் வழங்குறாங்க. ஆனா இங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தண்ணீர் எங்கேயும் கொடுக்கல. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல நரேந்திர மோடி அவர்கள் இப்ப எந்த ஆண்டும் இல்லாத வரை இந்த அளவு வந்து இப்போ 1 to 2 3 செல்சியஸ் வந்து வெப்பம் அதிகமாயிருக்கு
காரணம் கிளைமேட் சேஞ்சு, நிறைய இடத்துல வந்து டீஹைட்ரேஷன் அதிகமாகுது, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், இது தண்ணி குடிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த விஷயத்தெல்லாம் நேற்று எக்ஸ்தலத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனா அப்ப தண்ணி கவர்மெண்ட் தண்ணீரும் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது ஒரு புண்ணியம், அது நமக்கு செய்யறது ஒரு கடமையா நினைச்சு நம்ம செய்யணும்னு. இப்ப இங்க கவர்மெண்டே கொடுக்கலையே தண்ணியே, கொடுத்த தண்ணி அந்த இருந்த மிஷினே வேலை செய்யலையே, அதுல முறைகேடு, அதுல வந்து கமிஷன் வாங்கியிருக்கிறாங்களே அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவு இப்ப விஜய் கவர்மெண்ட் வந்த உடனே கல்குவாரி எல்லாம் வந்து ஆய்வு செய்துட்டு, அவர் ரீல்ஸ் பிரபுவா அது ஆரம்பத்தில் ஒரு சீன் பொண்ணுங்கிறதுக்காக அங்கங்கே பண்ணிட்டு 28 கல்குவாரிகளை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளில் 2000 அடி வரைக்கும்லாம் தோண்டியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இது கொடுத்தாங்க, பனிஷ்மெண்ட் என்ன? பனிஷ்மெண்ட்டுங்கிறது இல்லை, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் பொழுது கல்குவாரி நீங்க ஏலம் எடுத்திருப்பீங்க, எத்தனை அடிக்கு தோண்டணும்னு அவங்க சொல்லியிருப்பீங்கல்ல. 2000 அடி தோன்ற வரைக்கும் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்களா அதிகாரி? பல இடங்களில் அதிகாரிகளுக்கு இவ்வளவு தோண்டிருக்காங்களே தெரியாது யார்கிட்ட கதை. ஆனா அந்த சூழியல் போராளிகள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு. இப்ப நேத்து அண்ணாமலை ஒண்ணு ஃபிளேர் அப் பண்ணியிருக்காரு. என்னன்னா இப்பொழுது முட்டை அதிகரிச்சிருக்குது விலை, ஆனா இதுக்கு முன்னால வந்து விலை குறைவாக இருந்தப்போ அதிக அளவு பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோரேஜ். ஆனா முட்டைக்குன்னு ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கு. மாசக்கணக்காலாம் வாங்கி வச்சுலாம் ஸ்டோரேஜ், அந்த கெப்பாசிட்டி இங்க பெரிய அளவு அணுக்கம் இல்லை, அப்படி வைக்கவும் முடியாது. அந்த பொருளுடைய இது ஆயுசே எவ்வளவுன்னு இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை பத்தினையும் ஒரு விசாரணை பண்ணணும். ஏன்னா 3 ரூபாய் 73 பைசா இருக்கும் பொழுது பெரிய அளவில் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. இப்ப விலை ஜாஸ்தி, அந்த நேரத்துல சப்ளை பண்ணலாம் அதே ரேட்ல அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து விசாரணை பண்ணணும், ஆய்வு மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த ஆட்சியில பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இப்ப வீரமணி வேற சொன்னது அப்புறம் பலருக்கும் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, இது திராவிடத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் தாவேகாவுடைய ஆட்சியை. அப்படிங்கிறப்ப எல்லாத்திலும் இந்த தொடர்ச்சி தொடருமா? ஒண்ணு மத்திய அரசு எதிர்க்கிறது, சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறது, இப்ப வந்தே மாதத்தெல்லாம் எதிர்க்கிறது, அப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல. இது மட்டும் இல்லாமல் அதே வழியில திருடுறது, கமிஷன் வாங்குறதும் அதே போல தொடங்க போகிறது. ஆனா பதவி ஏற்கும் பொழுது நான் காசை தொட மாட்டேன், தொடர்றவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது அவர் வழியில கரெக்டா இருக்கிறாரு. ஆனா அது எந்த அளவுக்கு செயல்படுத்த போகிறார்கள் இங்க ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே அறப்போர் இயக்கம் சொன்னது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிந்து 6 மாசத்துக்கு முன்னால இன்ஸ்டால் பண்ண இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம், இதுல பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இதன் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம முன் எழுகிறது. லயோலா காலேஜ்ல வந்து MA பிலாசபி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நடத்தியிருக்காங்க. அதற்கான அனுமதியே அவரிடம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பகீர் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தெரிய வந்த உடனே சிலர் வந்து முறைப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிண்டிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அந்த கோர்ஸை மட்டும் 3 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது முறைகேடாக கொடுக்கப்பட்டதுன்னு 3 வருஷத்துக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது எதனால் இது வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கறது எந்த ஆக்ஷனும் எடுக்கல, பெனால்டி போடல, எதுவுமே பண்ணல. 3 இயர்ஸ் இந்த கோர்ஸ் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அதை விட்டுட்டாங்க. இது இப்போ தோண்ட பல்வேறு விஷயங்கள் இதுல வெளியில வர்ற மாதிரி இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? லயோலா காலேஜிலேயே பிரின்சிபால் லூயிஸ் ஆரோக்கியராஜ் அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவியும் விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இந்த கோரிக்கை இதோ ஏபிவிபி, சங் பரிவார் கூட்டம், சங்கிகள் இவங்கெல்லாம் இந்த கோரிக்கை வைக்கல. என்னன்னா கத்தோலிக்க மைனாரிட்டி வெல்ஃபேர் சொசைட்டி அவங்க தான் வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீகல் ரைட் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் ஹைதராபாத் பேஸ்ல கொண்ட சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான், அவர் தான் முதல்ல ஒரு இனிஷியேட் பண்றாரு இந்த இது. என்னன்னா ஒரு டிப்ளமா இன் ஃபில்ம் மேக்கிங் ப்ரோக்ராம்னு ஒன்று சொல்றாங்க. இது வந்து யூஜிசி கைட்லைன்லேயே இல்லை, இவங்களா ஒன்று கோர்ஸ் ஆரம்பிச்சு இதுல வந்து அதுக்கான கிளாஸ் ரூம் இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. இவங்க வந்து வெளிநாட்டுக்கு இவங்களை அனுப்புறது மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வயலேஷன். யூஜிசியை நாம்ஸை பல விஷயங்கள்ல வயலேட் பண்ணியிருக்காங்க. இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இந்த டான் பாஸ்கோ இன்டர்நேஷனல் மீடியா அகாடமி அவங்களோட சேர்ந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதுவே ஒரு டுபாக்கூர்
இன்ஸ்டியூட் அப்படிங்கிறாங்க. அந்த டுபாக்கூர் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து இந்த டுபாக்கூர் கோர்ஸை ஒன்று தயார் பண்ணி இதில் அவங்க ஃபாரின் ஒரு 15 பேருக்கு முதல் செட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க? அதேண்டா யூஜிசி கைட்லைன்லேயே இல்லாத ஒரு கோர்ஸுக்கு நீ எவ்வளோ பைசா வாங்கியிருப்ப? உனக்கு ஃபாரினையே நீ அனுப்பிச்சன்னா நீ எப்படி நீ பல இடங்கள்ல இந்த ஃபாரின்ல போய் இந்த விசா இஷ்யூவே அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இவங்களை வந்து ஆட்களை கடத்துறது அப்படிங்கிறது, அதாவது விசிட்டிங் விசா மாதிரி போயிருது. இப்போ துபாய் மற்ற இடத்துலலாம் விசிட்டிங் விசாவில் போய் ஏதோ ஒருத்தவங்க வீட்டில் தங்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு அப்புறம் எங்கேயோ திட்டமாக இருந்து ஒரு இடத்துல எப்படியோ வேலையை பிடிச்சி வேலைக்கு போகிறதுங்கிறதுலாம் ஒன்று பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு 10 நாள் போயிட்டு வந்து திரும்ப விசா ஸ்டாம்பிங் பண்ணி வரதெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். சிங்கப்பூரில் அது மாதிரி பண்ணி பல பேர் மாட்டிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு எப்படி போவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து கலை இரவு நிகழ்ச்சிகள் அப்படின்னு நடத்துறதுக்கு போவாங்க. இப்போ அவங்க விசா இது மாதிரி பண்ணுறப்ப ஒரு 35 பேர் இந்த டான்ஸ் குரூப்பு இவங்கெல்லாம் போவோம். பார்த்தீங்கன்னா 35 பேர்னா இவங்க ஒரு 38 பேரா அப்படியே போறது மாதிரி. நாங்கள் 2 பேர் வராங்க, அவர் இல்லாமல் இங்கே டான்ஸே ஆட முடியாதுங்க, அவர் தாங்க மெயின் ஆளுன்னு சொல்லி சரி அந்த கழுதைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லி இங்கேருந்து போவாங்க. 38 பேர் போகிறப்ப திடீர்னு 4 பேர் அங்கேயே கழட்டி விட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா 34 பேர் தான் வருவான். இப்போ இது மாதிரி அந்த நேரத்தில் இந்த திருட்டு விசாரணை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தலர் மெஹந்தி அப்படின்னு ஒருத்தர் பஞ்சாப் ராப் சிங்கர் ஒருத்தர் பாடுவார் தெரியுமா, அவர் மீது மெயினான கேஸே இதுதான். தலைவன் ஒவ்வொருத்தரையும் போறப்ப கனடால 4 பேரை இறக்கி விட்டு வர்றதெல்லாம் அவர் மேல அந்த இது பெரிய பேனே அவர் மேல இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்ப இதே மாதிரி இவன் லயலா வந்து ஒரு கோர்ஸே இப்படி பண்ணி இருந்திருக்கான். ஏன்னா இது யூஜிசி நார்ம்ஸ்ல இல்ல, ஃபாரினுக்கே நீ அனுப்பிச்சிருக்க, இன்னொரு இன்டர்நேஷனல் அகாடமியோட நீ போட்டு ஒரு ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோன்னா எப்படி அலோவ் பண்ண முடியும்? இதை வந்து பலமுறை நம்ம இங்கே பேசியிருக்கோம். இன்னொன்று, சட்டத்தை மதிக்காத ஒரு இன்ஸ்டிடியூஷனாக லயலா இருக்கு அப்படிங்கிறதுனா அங்க இருந்த ஒரு பெண் லெக்சரருக்கு பாலியல் இதுன்னா அவங்களுக்கு 75 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப லயலா எடுத்த இது என்ன தெரியுமா ஸ்டாண்டு? அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணான். எவன் பாலியல்ல ஈடுபட்டானா அவனை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. பெண்கள் ஆணையம் வந்து 75 லட்சம் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது இப்போது வரைக்கும் கொடுக்காமலே காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதில் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டுக்கு எப்படி இவங்க தான் இங்கே கருத்து உரிமையெல்லாம் பேசுவாங்க. அதாவது இந்த லயலா காலேஜில் தான் பாசிசத்திற்கு எதிராகவும் இந்து சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க, பட கண்காட்சி, இதெல்லாம் ஓவிய கண்காட்சியெல்லாம் நடப்பாங்க. என்னென்னா அதில் வந்து சூலமாக வைத்து பெண் உறுப்புல வந்து இது பண்றது மாதிரி எல்லாம் ஓவியங்கள்லாம் கற்பனை. இவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம்லாம் அப்போதான் அப்படியே அவங்களுக்கு அப்படியே புறப்பட்டு அப்படியே எழும். அதை வச்சு எக்ஸிபிஷன்லாம் நடத்துவான். ஏன்டா அங்கே வேலை பார்த்த லெக்சரரையே ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணியிருக்கிறான், காம்பன்சேட் கொடுக்க வக்கு இல்லை, நீ இந்த பேச்செல்லாம் பேசலாமா? நீ வந்து கருத்துரிமையை பற்றி கருத்துரிமை ஆர்டிஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, மேரி ராஜசேகரன் அப்படிங்கிற ஒரு அம்மா பற்றி அசிங்கசியமாகலாம் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பலர் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆகவே மைனாரிட்டி வெல்ஃபேர் சொசைட்டி கேட்டிருக்கு மரியாதையா அந்த ஆரோக்கியா ராஜ் மன்னிப்பு கேட்கணும். அதே போல அவர் பதவி விலக வேண்டும்ங்கிற ஒரு அழுத்தையும் கொடுத்துருக்காங்க. யூஜிசி மீண்டும் இதுல ஒரு ஆய்வு பண்ணி என்னென்ன கோர்ஸ் இது மாதிரி தில்லாலங்கடி பண்றான் லயலா காலேஜ் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்யுது மத்திய அரசு என்று. நிறைவு செய்தியாக, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு அங்க இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை மீட்டிங் போட்டிருக்காரு, கான்ஃபரன்ஸ். அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 15 கிலோமீட்டர் அந்த ரேடியேஷன்ல பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இல்லீகல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தட்டி தூக்கிடுங்க, எதுவுமே வைக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. கூடுதலாக வந்து மத்திய அரசின் திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிறதையும் மாவட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஒரு ஆர்டர் மாதிரி போட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதலில் இந்த முன்னெடுப்பை எடுத்த அமித்ஷா அவர்களை நம்ம பாராட்டணும். நம்பர் 1, பிச்சுமதி நம்ம அடிச்ச யாருக்கு கேட்டுச்சோ இல்லையா அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அப்படிங்கிறது மாதிரி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இதை பற்றி ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்பன்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால நம்ம என்ன சொன்னோமோ
அதில் 14 வருஷம் கழிச்சாவது அவங்களுக்கு காதில் விழுந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது. இன்னொன்று, மத்திய அரசை பொறுத்தளவு நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் ராஜஸ்தான், இந்த பக்கம் குஜராத், அந்த பக்கம் கொஞ்சம் அஸ்ஸாமு அப்படின்னு மட்டுமே, இந்த பக்கம் காஷ்மீர் அப்படின்னு மட்டுமே நினைக்காதீங்க. கொஞ்சம் டவுன் சவுத்து வந்தீங்கன்னா கர்நாடகாவுடைய கோஸ்டலு, ஆந்திராவுடைய கோஸ்டலு, தமிழ்நாட்டுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. இல்ல அடுத்த 14 வருஷத்துக்குள்ள அதுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப சீக்கிரம் வரணும். இவ்வளவுக்கு 14 வருஷம் ஆச்சுன்னா இதை ரொம்ப சீக்கிரமே பண்ணிடுங்க அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரியோடைய ஆட்சி வந்துருச்சு எங்க வெஸ்ட் பெங்கால்ல. மம்தா பானர்ஜி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பார்டர்ல வேலி கட்டுவதற்கு எவ்வளவோ கிலோமீட்டருக்கு அவங்க இடம் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப நான் 45 நாள்ல வந்து பிஎஸ்எஃப் இடத்த ஒப்படைச்சிருவேன் சுவேந்து அதிகாரி சொல்றாரு. ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அஸ்ஸாம்ல வந்துருச்சு. இன்ஃபில்ட்ரேஷனை நான் தடுப்பேன். இங்க வந்து இல்லீகல் இன்ட்ரூடர்ஸ் எவன் இருப்பானா அவனை இங்க என்னுடைய மாநிலத்திலேருந்து விரட்டி அடிப்பேன் அப்படின்னு ஹிமந்த பிஸ்வா சர்மா சொல்றாரு. ராஜஸ்தான்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, குஜராத்ல ரொம்ப நாளாக பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. உங்களுடைய அரசை வச்சு நீங்க ஓரளவு தடுத்துடலாம். பட் இங்க சவுத்து கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால திமுக இருந்தது. இப்போ திமுகவுடைய நீட்சி 2.0 தாவேக்கா வந்திருக்குது. தாவேக்கால வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க இருக்காங்க. அரசியல்வாதி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இங்கே வந்து ஆட்சி செய்ய போறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் அவங்களுடைய கைதான் ஓங்க போகிறது. அப்படிங்கிறப்ப இப்பொழுது மினிஸ்ட்ரியில வந்து மைனாரிட்டிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லீம் லீக்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேரளால முஸ்லீம் லீக் ஸ்ட்ராங்கான மினிஸ்ட்ரியில உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் மீன்வளத்துறை எனக்கு வேணும்னு கேட்டெல்லாம் அங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரே கோஸ்டல் செக்யூரிட்டி கேள்விக்குறியாக விடும், அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கோழி பிடிக்கிறாங்க. நம்ம சொன்னதா அவங்களுங்க கேட்கறாங்களே. சரி நீங்க என்னடா சொல்றீங்க சொன்னீங்க நான் 14 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கிழக்கு கடற்கரை சாலையில ஏற்கனவே மலேசியால இருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சிங்கப்பூர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, அங்கே செட்டில் ஆனவங்க, துணிக்கடை ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் சொன்னாங்க என்னன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதே போல இங்கே திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கிற ரோடுக்கெல்லாம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரு மதரசா கட்டுறது மாதிரி, அது 5000 ஸ்கொயர் ஃபீட்ல அதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய இது பண்றது மாதிரி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அங்கே வந்து 2-3 காம்ப்ளெக்ஸ் கடைகளும் வச்சு கட்டுறது மாதிரியான ஒரு இடம் வேணும், நீங்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல பழைய இடங்கள்ல ஆடு கொடுத்துருந்தாங்க. இப்போ பல இடங்கள்ல இதே போல மசூதிகள் இருக்கிறது, அதில் மிக உயர்ந்த மினார்கள் இருக்கிறது, லைட் ஹவுஸ் போர் அது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்து முன்னணி ஆவணப்படத்தில் அப்பயே நம்ம ஆதாரத்தோடு காட்டியிருந்தோம். குறிப்பாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் எல்லாம் எப்படி பெரிய அளவிலே வந்து சோதனை செய்யப்படாமல் எவ்வளவு வாகனங்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோக்களில் அந்த டாக்குமெண்ட்ரியில் காட்டப்பட்டது. அப்பயே சொன்னோம், இந்த கோஸ்டல் ரீஜனில் அதே போல் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் பல இடங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்லலாம் இடங்கள் வாங்கப்படுகிறது, குறிப்பிட்ட சமூகத்தினரால் வாங்கப்படுகிறது, மதத்தை சார்ந்தவர்களால் வாங்கப்படுகிறது. அதே போல ஜங்ஷன் பிளேசஸா அவங்க கரெக்டா வாங்குறாங்க. அதாவது 2 டிஸ்ட்ரிக்ட் ஒன்னார இடம், டிஸ்ட்ரிக்ட் ஒன்னார இடம், அந்த ஒரு ஊர்லயே கூட கரெக்டா ஜங்ஷன் பாயிண்டா பார்த்து அவங்க வாங்குறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த நேரத்தில் செவிடன் காதிலே ஊதிய சங்காக இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கிறது நம்ம சொல்றோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பார்டர் ஸ்டேட்ல 15 கிலோமீட்டருக்குள்ளார இருந்த எந்த இல்லீகல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இடிச்சு உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வருடத்திற்கு முன்னாகவே உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னதுன்னா, எல்லை பகுதியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலை வந்து பிஎஸ்எஃப் கொடுக்கணும். இராணுவம் எந்த நேரத்திலும் அவங்க வந்து தே கேன் சர்ச், தே கேன் டிடெக்ட், அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதையும் பார்க்குறேன். 15 கிலோமீட்டருக்குள்ளார நீங்கள் எதை பற்றியும், அதுவும் குறிப்பாக அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, பிக்கனீர், ஜெய்சால்மர், பர்மார், ஸ்ரீ கங்காநகர், ஃபலோடி இந்த பகுதியில எல்லாம் தான் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. அவரே ஆய்வு நடத்தியிருக்காரு.
அமித்ஷா அந்த 2 நாள் நடந்த அந்த மீட்டிங்கில் இவர் இந்த பகுதிகள்லாம் போயிருந்து அதை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இல்லீகல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இதெல்லாம் உடனே டெமாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அஸ்ஸாமில் பிஎஸ்எஃப் உடைய ஆதரவோடு இப்பொழுதுதான் ஃபென்சிங் வேலை கணக்கீடு வேலையே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஃபென்சிங் நடந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது ஒரு நல்ல முயற்சி. நாம் இதை அப்பொழுதே சொல்லி வைத்தோம். இப்பொழுதாவது அதற்கான செயல்பாடு தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நமக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி தான். ஆகவே இந்தியாவுக்கு வெளி நாடுகளிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா அப்படிங்கிறப்ப எல்லைப்புறம் அது மட்டுமல்ல, இங்கே ஸ்ரீலங்காவுடைய பகுதியில் முக்கியமான பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் இருந்து அங்கிருந்து பயங்கரவாதிகள் தமிழகத்துக்கு ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கோஸ்டல் ரீஜன்ல கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த கேரளா, இந்த கோஸ்டல் ரீஜனை நீங்க பார்க்கணும். அதற்கும் நீங்கள் சற்று கவனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நம்ம வைக்கிறோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை ஆழமாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.